அதே போல பாருங்க, இந்த நிகழ்ச்சியிலேயே சில வஹாபிகள் தங்களுடைய அறிவை வெளிப்படுத்துகிறோம் என்று கருதி கொண்டு தங்களுடைய அறியாமை வெளிப்படுத்துகிறார்கள். எப்படின்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சியில வருது, இந்த அபூபக்கர் ஹம்மாமி ஹரஜ மினல் பக்தாதி இலல் இராகி, பக்தாதிலிருந்து ஈராக்குக்கு வெளியேறினார் அப்படின்னு வாசகம் இருக்குது. இப்போ அந்த வஹாபிகள் சில பேர் கேள்வி கேட்கிறாங்க, என்னங்க பக்தாதே ஈராக்ல தானுங்க இருக்குது, அப்படி இருக்கும்போது பக்தாதிலிருந்து ஈராக்குக்கு போனான்னு இருக்கிறதுங்க, இதுவே தப்பாச்சங்க, ஏன்னா ஈராக்குக்குள்ள தானுங்க பக்தாதுன்னு இருக்குது அப்படின்னா ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஏன் இந்த கேள்வி வைக்கிறாங்க? இது ஈராக்குங்கிற வார்த்தைக்கு ஒரு நாடு அப்படிங்கிற அர்த்தம் இருக்குதுல்ல, அதை மட்டும் தான் புரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு நாட்டின் பெயர், அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தங்களுக்கு தெரிந்த அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு கேள்வி எழுப்புறாங்க. ஈராக்குங்கிற வார்த்தைக்கு பல மீனிங் இருக்குங்க. அரபு முஞ்சிதான் எடுத்து பார்க்கணும், அரபு டிக்ஷனரியே எடுத்து பார்க்கணும். அதில் பாருங்க, ஆற்றங்கரை அப்படிங்கிற அர்த்தமும் அதற்கு உண்டு. அந்த பொருளில் தான் இங்கே இந்த வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. பக்தாதிலிருந்து ஆற்றங்கரை பக்கமாக இவர் சென்று விட்டார் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். சரி, ஈராக்குக்கு இது நாள் வரைக்கும் நாடுங்கிற அர்த்தம் தான் தெரியுது, சரி பரவாயில்லை. இந்த மூலிகை சிற்ப படிக்கும் பொழுதாவது பக்தாதிலிருந்து ஈராக்குக்கு போனார் இங்க இருக்குது, இப்போது யோசிச்சுக்க வேணாம், என்ன இது ஈராக்குன்னு ஒரு நாடு தான் புரிஞ்சிருந்தோம், பக்தாதிலிருந்து ஈராக்குக்கு போனான்னு இருக்குது அப்படின்னு சொன்னா ஈராக்குக்கு வேற அர்த்தமும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வந்து இப்பொழுதாவது இந்த அரபி டிக்ஷனரி எடுத்து பார்த்துருக்க வேணாமா? இந்த வாசகத்தை படிச்ச பிறகாவது வேற அர்த்தம் இருக்குமோ? ஏன்னா பக்தாதுங்கிறது ஈராக்குள்ள தானே இருக்குது, அப்போ பக்தாதுலேருந்து ஈராக்குக்கு போனாங்கிறது பொருத்தமா இல்லையே, அதனால ஈராக்குக்கு வேற அர்த்தம் இருக்கணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படி என்று ஒரு சிந்தித்து இப்பொழுதாவது அரபி டிக்ஷனரி எடுத்திருக்க வேண்டாமா? அப்போ எடுத்து பார்க்கல. இந்த ஈராக்குனா ஒரு நாடு அப்படின்னு மட்டும்தான் தெரியுது, அதை வச்சுக்கிட்டு பெருசா சொல்றாங்க, என்னங்க பக்தா விட்டு ஈராக்கு போனான்னு இருக்கேன். அந்த ஈராக்குக்கு ஆற்றங்கரை அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது, அரபு டிக்ஷனரி எடுத்து பாருங்கள், அப்பதான் புரியும். அப்ப அது பார்த்தா புரியும். பக்தாத் என்கிற அந்த நகரத்திலிருந்து ஆற்றங்கரை பக்கமா அவர் சென்றார் என்பதுதான் அவருடைய அர்த்தம். இதுல நம்ம என்ன புரியும் அப்படின்னு கேட்டா, இந்த மூடிதெல்லாம் வேண்டாம் என்று மறுக்கின்ற வஹாபிகள் அரபி ஞானத்துல பலவீனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இது மிகப்பெரிய ஒரு சான்றெல்லாம் கொண்டு வர தேவையில்லை, பாரதூரமான ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்லை. இவர்கள் அரபி ஞானத்துல பலவீனமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கலியக்கா விலை விவாதமே சான்றாக இருக்குது. ஏன்னா அங்கதானே சகீரத்துங்கிற வார்த்தைக்கு பெரிய பொம்பளை அர்த்தம் வச்சு மாட்டிக்கிட்டாங்கல்ல. ஊரறிந்த விஷயம் உலகறிந்த விஷயம் சகீரத்துன்னு சொன்னா சிறுமின்ற அர்த்தம். இவங்க அங்க தங்களுடைய ஒரு வாதத்தை சாதிக்கணுங்கிறதுனால, ஒரு பொய்ய அது உண்மை என்று சொல்லணுங்கிறதுனால சகீரத்துங்க வார்த்தைக்கு பெரிய பொம்பளைன்னு அர்த்தம் வச்சு மாட்டிக்கிட்டாங்களே. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை வஹாபிகள் இருக்கிறாங்க, அந்த வஹாபிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விவரம் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வஹாபிகளுக்கு ஞானம் என்பது அறவே கிடையாது, அரபி ஞானம்ங்கிறது சுத்தமா கிடையாது. அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் சகீரத்துங்கிற இந்த சொல்லுக்கு பெரிய பொம்பளைன்னு அர்த்தம் வச்சது. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அவர் குர்ஆனுடைய ஞானமும் இல்லை, ஹதீஸுடைய ஞானமும் இல்லை, இந்த வஹாபிகளுக்கு அரபி ஞானமும் இல்லை. அதனால்தான் இவர்கள் மௌலிதிலே குறை காண்கிறார்கள் என்கின்ற விவரத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.